தொடங்கலாம். போன வகுப்புல இந்த ராவணனும் ராமனும் போர் செய்ய தொடங்கிய பொழுது அந்த ராவணன் அது செயல்பாட்டினால் அவன் மேற்கொண்ட ஆரவாரத்தினால் அவனது வில்லிலிருந்து எழுப்பப்பட்ட நாணினது ஒலி போன்றன எல்லாம் பெரியதோர் இடியை தரத்தக்க அளவில் இருந்தது என்று சொன்ன கம்பன் அடுத்து சொல்லுகிறான், மண்ணின் செல்வன செல் இன்னும் மாசு அற எண்ணின் சூழ் மழை அல்ல, ராவணன் கண்ணின் சிந்திய தீக்கடு வேகத்தை விண்ணில் செல்வன மீண்டு இன்று வீழ்வன. என்ன ஒரு அழகான தற்குறிப்பேற்றம் பாருங்கள். இந்த இடி இப்ப கீழே விழுகிறது. இந்த இடிகள் எல்லாம் நாம் என்ன நினைத்து கொண்டு இருக்கிறோம்? மழை தரக்கூடிய மேகங்கள் ஒன்றோடு ஒன்று மோதுவதினால் தோன்றுவதற்கு உண்டான இடி என்று எண்ணிக்கொண்டிருக்கிறோம் அல்லவா? இல்ல, இப்பொழுது பூமியில் விழக்கூடிய இடி அத்தகையது அல்லவா? எப்படி? மண்ணின் செல்வன செல். இப்பொழுது மண்ணுலகிலே விழுதற்கு உரியதாகிய செல்லுனாக்க இடின்னு அர்த்தம். அழகா இந்த வார்த்தையை இவர் பயன்படுத்துவர், திரிகூடராசப்ப கவிராயர். செல்லினங்கள் முழவு கொட்ட, வானத்துல செல்லக்கூடிய மேகங்களினது இடி முழவினை போல் ஒலிக்கிறது. அதுதான் எங்கள் குற்றால மலைன்னு எழுதுவர். ஆகவே செல் என்ற சொல்லுக்கு இடின்னு பொருள். இப்பொழுது பூமியில் விழுதற்கு உரிய இடிகள் எனும் மாசு அற எண்ணின் சூழ் மழை அல, அதாவது மேலே குற்றமின்றி நாம கொஞ்சம் ஆராய்ச்சி பண்ணி பார்த்தா இது மழை தரக்கூடிய மேகங்கள் மோதுவதால் விழுந்த இடிகள் அன்றாம், சூழ் மழை அல்ல. கருக்கொண்ட மேகங்களினது மோதுதலினால் ஏற்பட்ட இடி அல்லவா. ராவணன் கண்ணின் சிந்தியத்தி, ராமனோடு போர் செய்யும் காலத்து ராவணன் கண்களில் இருந்து புறப்பட்ட அந்த நெருப்பு இருக்க கடு வேகத்தை வானவெளியிலே விரைந்து செல்வதினால் அவ்வாறு சென்ற அந்த நெருப்பு இப்பொழுது பூமியில் விழுகின்றனவும் அவை செல்லுவதற்கு உண்டான வேகம் தவிர கீழே விழுவதினால் மீண்டும் இன்று வீழ்வன. அந்த நெருப்பே மீண்டும் பூமியில் விழுவதினால் அது இடிகளை போல் தோன்றுகிறது. இது மழைக்காலத்து மேகங்களினால் தரப்பட்ட இடி அல்ல. ராவணனது கோபத்தினால் தோன்றிய தீக்கங்குகள் பூமியிலே இடிகளை போல் விழுகின்றனன்னு சொல்லி ராவணனது கோபத்திற்கு அப்படி ஒரு அழகான தற்குறிப்பேற்றத்தை உருவாக்கினார். தற்குறிப்பேற்றம்னா ஒண்ணும் இல்ல, இயற்கையில நடக்கக்கூடிய நிகழ்ச்சிக்கு கவிஞன் வலிந்து தான் ஒரு புதிய காரணத்தை சொல்லுவான். தான் குறித்தேறுதல் தற்குறிப்பேற்றம். தான் குறிக்க வந்ததை காரணமாக சொல்லி இயற்கையிலே நிகழக்கூடிய காரணத்தை மறுப்பது தற்குறிப்பேற்றம். இது அலங்காரத்துல ஒண்ணு. அப்பதான் ஒரு கவிஞனினுடைய தனித்துவம் தெரியும். அலங்காரமே ஒரு கவிஞனினுடைய தனித்துவத்தை எடுத்து மொழிவதுதான். என்ன, அலங்காரத்தோடு பாடல் எழுதுதல் என்பது அவ்வளவு எளிதான செய்தியே அன்று. அலங்காரங்கள் பலவிதம். தொல்காப்பியர் ஓமைன்னு ஒன்று சொல்லிட்டு போயிட்டார். பின்னாடி வந்த தண்டி ஆசிரியர் 35ன்னார். அதன் பின் வந்த மாறன் அலங்காரர் 90ன்னார். அதுக்கப்புறம் குவலை ஆனந்தம் வந்தது, சந்திராலோகம் வந்தது, பல அணி இலக்கண நூல்கள் வந்தன. இப்ப சற்றேறக்குறைய 120 அணிகள் வரைக்கும் கொண்டு போயிருக்கும். அணிகளினது இலக்கணங்களை தெரிந்து கொள்ளுதல் ஒரு பக்கம், அவைகளை பொருத்தமுறை பாட்டிலே பொருத்தி விளக்குதல் இருக்கு, அதற்கு தனி ஆற்றல் வேணும். நாம நினைப்போம் உள்ள செய்தியை உள்ளவாறு கூறுதல் தான் எளிது. அதற்கு பொருத்தமான ஒரு அணிகளை வைத்து அலங்காரப்படுத்தி உரைப்பதுதான் கஷ்டம். அதனால இங்க ஒரு அழகான தற்குறிப்பேற்றத்தை சொன்ன கம்பன் அடுத்து, மால் கலங்கல் இல் சிந்தையன் மாதிரம் நாள் கலங்க நகும் தொரும்
நாவோடு கால் கலங்குவர் தேவர் கணமழை சூழ் கலங்கும் இலங்கை துளங்குமா. மால் கலங்களில் சிந்தையன் திருமாலை கண்டு கலக்கமற்ற மனமுடையவனாகிய ராவணன் கொஞ்சம் கூட பயப்படல, மனது கலங்காது எதிர்த்து நிற்கிறான். ஏனென்றால் தேவர்களை மூவர்களை எதிர்த்து நின்று பழகியவன். ஆகவே நாள் மாதிரம் கலங்க, 4 திசைகளும் கலங்கும்படியாக நகும் தோறும் பெரும் சிரிப்பு சிரிக்கிறான். அவன் சிரிப்பொலிய கேட்டு எல்லா திக்குகளும் நடுங்குகின்றன. தேவர்கள் நாவோடு கால் கலங்குவர், நாக்கும் பாதமும். தேவர்கள் ராவணனது சிரிப்பை கேட்டு அவர்களது வாய் குழறுகின்றன, கால்கள் நடுங்குகின்றன. சூழ் கொண்ட கரு கொண்ட கனமழை கலங்கும் முகில் கூட்டங்கள் எல்லாம், மேக கூட்டங்கள் எல்லாம் கலங்கும் இலங்கை மாநகரமும் துளங்கும் நடுக்கம் கொள்ளும். ராவணனது அந்த சிரிப்பினால் எல்லா உலகங்களில் உள்ளன எல்லாம் நடுங்குகின்றன. ஆனால் அவன் ராமன் தன் முன்னே நிற்கிறான். இதற்கு முன்னே அவன் பலரை போர்க்களத்தில் அழித்திருக்கிறான் என்ற செய்தியெல்லாம் தெரிந்த பின்னும் ராமனை எதிர்த்து ராவணன் நடுங்காது நின்றான். அதுதான் வீரனுக்கு உண்டான அழகு. இக்கணத்தும் எரிப்ப தடித்து என நெக்க மேகத்து உதிக்கும் நெருப்பு என பக்கம் வீசும் படைச்சுடர் பல்திசை புக்கு போக பொடிப்பான போக்கு இல்லை. பக்கம் ராவணனது 2 பகுதிகளிலும் 2 பக்கத்திலும் வலது இடது பக்கங்கள்ல வீசும் படைச்சுடர், ஒளி வீசக்கூடிய நல்ல ஆயுதங்கள், தெய்வ படைக்கலன்கள் தேர்ல 2 பக்கமும் வச்சிருக்கான். பல்திசை புக்கு போக அந்த படைக்கலன்களிலிருந்து தோன்றக்கூடிய ஒளி எல்லா திக்குகளிலும் சென்று நிறைத்ததான். பொடிப்பன அவனால் எய்யப்படக்கூடிய ஆயுதங்கள் எல்லா திக்குகளும் சென்று அங்கு உள்ளவைகளை எல்லாம் அழிக்க தொடங்கின. போக்கு இல அவ்வாறு இந்த ஆயுதங்கள் பல திக்குகளுக்கு சென்று எல்லோரையும் அழித்தாலும் இவைகள் அழியாமல் மேலும் மேலும் அழிவை தந்த வண்ணம் சென்று கொண்டிருந்தனவா. இக்கணத்தும் இந்த நேரத்தில் கூட நெக்க மேகத்து சிதைந்த மேகத்திடமிருந்து உதிக்கும் நெருப்பு என தோன்றக்கூடிய மின்னல் என்கின்ற நெருப்பு போல தடித்தன இடியாக எரிப்ப இடிகள் விழுந்தன. இந்த ஒளி பொருந்திய ஆயுதங்கள் எல்லா திக்குகளிலும் சென்று உள்ளவர்களை அழிப்பதினால் அந்த நேரத்துல கூட இந்த ஆயுதங்களினது வெம்மையும் வேகமும் தாங்காமல் வானவெளியில உண்டான மேகங்கள் இற்று மின்னலை தந்து இடிகளாக பூமியில் விழுந்தன. இப்ப ராவணன் அப்படி ராமனை பார்த்து ஒரு சின மொழி ஏற்கனவே சொல்லியிருக்கேன். போர்க்களத்துல இந்த மாதிரி வீரர்கள் ஒருவருக்கு ஒருவர் எதிர்கொண்டால் கொஞ்சம் வார்த்தைகளை பேசுவார்கள். நான் எப்படிப்பட்ட வீரன் தெரியும், நீ எல்லாம் என்னை எதிர்க்க வந்திருக்கிறாய், என்னுடைய கீர்த்தி தெரியுமா, என் போராட்டம், இதெல்லாம் சொல்லிக்கணும். இதெல்லாம் சொல்லுதலுக்கு பேரு நெடுமொழி கூறல்னு பேரு. தன்னினுடைய பெருமையை தானே போர்க்களத்துல எடுத்து மொழிதல் அதெல்லாம் வீரர்களுக்கு உண்டு என்று சொல்லுகிறது இலக்கணம். அதனால ராவணன் இப்ப பேசுறான். கொற்ற அம்பில் கொடு கொல்லுதல் கோழியிலா சிற்றையாளனை தேவர்தம் தேரோடும் பற்றி வானில் சுழற்றி படியின் மேல் எற்றுவேன் என உரைக்கும் இறைக்குமார். கொற்ற அம்பில் கொடு வெற்றி தரும் அம்பு கொண்டு கொல்லுதல் கொலை செய்வேன். கோழிலா நோக்கு இன்றி சிற்றையாளனை இந்த சிறுவனை, ராவணன் முன்னாடி ராமன் சிறுவனம், தேவர்தம் தேரோடும் தேவர்களினது தலைவன் இந்த சிறுவனுக்கு தேர் கொடுத்திருக்கிறான் அல்லவா இந்திரன், அவனது தேரோடும் பற்றி கையால் எடுத்து வானில் சுழற்றி வானில சுற்றி எறிவேன், அத்தகு ஆற்றல் எனக்கு உண்டு. எற்றுவேன் நிலத்தின் மேல் அடித்து வீசுவேன் என்று உரைக்கும் என்று ராவணன் அப்படி பெரும் குரல் எடுத்து பேசி நானா இறைக்கும் கூக்குரல் இட்டான்.
என்னையெல்லாம் எதிர்க்க சிறுவன் நீ வந்தாயா? நீ இருக்கக்கூடிய தேர் தேவேந்திரன் கொடுத்ததாக இருந்தாலும் அதை என் கைகளால் பற்றி வானில் எறிவேன், பூமியில் அறைவேன். என்னுடைய வீரம் பற்றி உனக்கு என்ன தெரியும்? பேச ஆரம்பிச்சு. தடித்து வைத்தன்ன வெங்கனை தாக்கு அற வடித்து வைத்தது மானிடர்க்கே வலி ஒடித்து தேரை உதிர்த்து ஒரு வில்லோடும் பிடித்து கொள்வேன் சிறையென பேசும். எப்படி? தடித்து மின்னலை வைத்தன்ன, மின்னலை எல்லாம் ஒன்றாக சேர்த்து வைத்தது போல வெங்கனை கொடிய அம்புகள் என்னிடம் ஏராளம். தாக்கு அற, அந்த கொடிய அம்புகளை கொண்டு உன்னுடைய அம்புகள் ஆற்றல் அற்று போகும்படி நான் தாக்குவேன். மானிடர்க்கே, இம்மனிதனாகிய ராமனுக்கே வலி வடித்து வைத்தது, ஆற்றல் வடித்து வைக்கப்பட்டுள்ளதோ. ராமனுக்காகவே இந்த ஆயுதங்கள் எல்லாம் வடிவமைக்கப்பட்டு இருக்கின்றன. ராமன் என்னதான் ஆயுதங்களை என் மீது எய்தாலும் என்னிடம் உண்டான ஆயுதங்களை கொண்டு அவன் மீது எய்து அவனை அழிப்பதற்கென்றே காத்திருக்கிறேன். வலி ஒடித்து, ராமனது வலிமையை அழித்து தேரை உதிர்த்து, இந்திரனால் தரப்பட்ட தேரை பொடி பொடியாக்கி ஒரு வில்லோடும் பிடித்து கொள்வேன். ஒப்பற்ற அவனது கோதண்டத்தோடு அவனை சிறை பிடிப்பேன், சிறை பிடித்து கொள்வேன், நான் அவனை சிறை பிடிப்பேன் என பேசும் என்று ராவணன் சினமொழி பேசி சொல்லிட்டு தன் வால் இருந்த அம்புகளை எய்ய ஆரம்பிச்சு. பதைக்கின்றது ஓர் மனமும் இடை பகர்கின்றது ஓர் சினமும் விதைக்கின்றன பொறி பொங்கின விழியும் உடை வெய்யோன் குதைக்கின்றன நிமிர் வெஞ்சிலை குழைய கொடுங்கடும் கால் உதைக்கின்றன சுடர் வெங்கனை உறும் ஏறு என எய்தான். பதைக்கின்றது ஓர் மனமும், நடுக்கம் கொள்ளக்கூடிய அளவுல மனப்பாங்கு, பார்க்கிறவர்கள்லாம் நடுங்குகிறார். இடை படர்கின்றது ஓர் சினமும், இடையிலே பொங்கி படரக்கூடிய ராவணனது கோபம். விதைக்கின்றன, எல்லா பக்கங்களிலும் தூவப்படக்கூடிய பொறி பொங்கின விழியும், கண்களிலிருந்து நெருப்பு, ராவணன் திரும்பின பக்கம்லாம் இந்த நெருப்பு பொறி பறக்கிறது. பொறி பொங்கின விழியும், நெருப்பு துளிகள் எழக்கூடிய கண்களும், உடை பொருந்திய வெய்யோ கொடியவனாகிய ராவணன் குதைகின்றன, குதை எனும் வில் உறுப்பி நின்று வெளிவரும் அம்புகள். அம்பரா துணியிலிருந்து அம்பு எடுக்கிறான், தொடர்ந்து எய்யறான். நிமிர் வெஞ்சிலை குழைய, கொடிய அவனது வில்லானது வளைந்து அம்புகளை ராமன் மீதும் ராமனை சார்ந்த வானரர்கள் மீதும் தொடர்ந்து எய்ய உதைக்கின்றன. அந்த மாதிரி வரக்கூடிய அம்புகள் புயல் காற்றை போல் வந்து தாக்குகின்றன. அப்படி வரக்கூடிய சுடர் வெங்கனை ஒளிமிக்க தீய அம்புகளை உறும் ஏறு என இடி ஏறுகள் போல எய்தான் ராவணன் எய்ய தலைப்பட்டான். ஒவ்வொரு அம்பும் எப்படி இருக்கான் விளக்கம் கொடுத்தார் கம்பன். உறும் ஒப்பன கனல் ஒப்பன ஊற்றம் தரு கூற்றின் மருமத்தினும் நுழைகிற்பன, மழை ஒப்பன வானோர் நிமிர்மித்தன, வானோர் நிருமித்தன, படை பற்று அற நிமிர் உற்றன, அமிழ்த பெரு மத்தினை முறை சுற்றிய பெரும் பாம்பினும் பெரிய. ஒவ்வொரு அம்பு எப்படி இருந்ததாம்? உறும் ஒப்பன, பேரிடி வந்து தாக்குவது போல தாக்குதலை செய்தனம். கனல் ஒப்பன, நெருப்பை கக்கக்கூடியன. ஊற்றம் தரு கூற்றின், வலிமை மிக்க யமனை போல மருமத்தினும் நுழைகிற்பன, மார்பிலும் ஊடுருவ வல்லது. மழை ஒப்பன, மழை போல அளவிலாது பெருகி அழிக்கக்கூடிய ஆற்றலுக்கு உரியன. வானோர் நிருமித்தன, தேவர்களால் உருவாக்கப்பட்ட தெய்வீக படைக்கலன்கள் அத்தனையும். படை எதிரிகளின் ஆயுதங்கள் பற்று அற, எதிரிகளினுடைய ஆயுதங்கள் முற்றிலுமாக அழிக்கப்படக்கூடிய அளவில் நிமிர் உற்றன,
அவைகளை அழிக்கக்கூடிய அளவிலே வரக்கூடிய ஆயுதங்கள் இவை. அமிழ்த பெரு மத்தினை அமுதம் கடைவதற்காக பண்டொரு காலத்துல பார்க்கடலில் இட்ட பெரிய மத்தாகிய மந்திர மலையை போன்று முறை சுற்றி கடை கயிறாக சுற்றிய பெரும் பாம்பினும் பெரிய பாம்பாகிய வாசுகியை காட்டிலும் பெரிய உருவத்தன. மிக மிக பெரிய உருவத்திலே ஒவ்வொரு அம்புகளும் இருந்தன. அளவில் பெரியது வாசுகி பாம்பை போல, ஆற்றலில் மேருமலையை கடைவது போல, ஒவ்வொன்றும் ஒவ்வொரு தனித்தன்மை வாய்ந்த தேவர்களின் ஆற்றலை தன்னகம் கொண்டுள்ள அம்பு. அதுல ஒரு அம்பே போதும். ராமன் அல்லாது யாரேனும் ஒருவர் எதிர்த்திருந்தால் இத்துணை அம்புகளை ராவணன் வீண் பண்ணி இருக்கவே மாட்டான். ஏனென்றால் ராமன் கும்பகர்ணனை வீழ்த்தி இருக்கிறான். அவன் உடன் பிறந்தானாகிய லக்குவன் ராவணனது மகன். அவனை இந்திரஜித்தனை வென்றிருக்கிறான். இதனால ராவணன் தெளிவோடு தெய்வங்களால் தரப்பட்ட பல்வகை ஆயுதங்களை மிக குறுகிய நேரத்தில் பகைவர்கள் மீது கடுமையாக எய்த துண்டப்பட நெடுமேருவை துளைத்து உள்வுரை தங்காது அண்டத்தையும் பொதுத்து ஏகும் என்று இமையோர்கள் அயிர்த்தார். கண்டத்தெரு கனை காற்றினை கருணை கடல் கனக சண்டச்சர மழை கொண்டு அவை இடையே அறத்தெடுத்தான். ராவணன் எய்த அம்புகள் நெடுமேருவை உயர்ந்த மேருமலையையும் துண்டப்பட பிளவுபடுத்தி தொலைத்து ஊடுருவி உள்வுரை தங்காது உள்ளை வைத்து நில்லாது. எப்படி அந்த மலையை துளைத்து அங்கேயே தங்கலையா, அந்த மலையினை துளைத்து கொண்டு புறமாக வெளிவழுகின்ற. அப்படின்னா ராவணன் அம்பு எவ்வளவு கூர்மை, அதை எவ்வளவு வேகத்தில் அவன் எய்தது. ஆச்சரியமான விஷயம். இந்த மாதிரி அம்புகளினது பெருமையை சொல்லுதற்கு உலக இலக்கியங்கள் எல்லா இலக்கியத்தையும் நம்ம என்னமோ ராம காதையிலும் பாரதத்திலும் தான் பார்க்கிறோம். ராமாயணத்துல கூட சுக்ரீவனுக்கு ஐயம் இருந்து இந்த ராமன் வாலியை கொல்லுவான், வாலியினது மார்பை யார் ஒரு அம்பும் அவ்வளவு எளிதில் ஊடுருவ முடியாது. ஆகவே சுக்ரீவனே ஒரு போட்டி வச்சான் ராமனுக்கு. 7 மராமரத்தை ஒரு அம்பலான துளைத்து காணி. ராமன் அதை செய்து காட்டியதன் பிறகுதான் ராமன் மீது சுக்ரீவனுக்கு கொஞ்சம் நம்பிக்கை வந்து. இது ஏதோ நம்ம இந்திய இதிகாசங்கள்ல இந்திய புராணங்கள்ல மட்டும் இருக்குன்னு நினைக்க மாட்டோம். நீங்க கிரேக்க இலக்கியம் படித்தீர்கள் என்றால் கிரேக்க இலக்கியத்துல மாபெரும் வீரன் யுலிசஸ்னு பேர். அவன் இயற்கை சீற்றத்தால நடுக்கடல்ல சிக்கி பாதை தவறி எங்கெங்கோ போயிட்டு இறுதியில தன்னுடைய நாட்டினுக்கு ஒரு பிச்சைக்காரனை போல வருவான். அதற்கு முன்பே என்ன ஆயிடும், அரசன் இல்லாத நாடு என்பதினால பல பிரபுமார்கள் இந்த யுலிசஸினுடைய மனைவியை மணந்து கொண்டு நாட்டை ஆளுதற்கு முன் வருவார். யுலிசஸோட மனைவி பேரு பெனிலோப்பன். அப்போ யுலிசஸ் என்ன செய்வான், தனது தோட்டக்காரனை போய் பார்ப்பான். அவனுக்கு தெரியும் தான் யுலிசஸ் என்று நிரூபித்த உடனே தோட்டக்காரன் சொல்லுவான், உன் மனைவியை மணந்து கொள்ள பிரபுக்கள் எல்லாம் தயாராகிறார்கள், இப்பொழுது என்ன செய்வது, நீ இந்த தோற்றத்தோட அங்க போனா உன்னை யாரும் நம்ப மாட்டார்கள். உடனே யுலிசஸ் சொல்லுவான், தோட்டக்காரன் மூலமாக தன் மனைவிக்கு செய்தி அனுப்புவான், நான் வந்து விட்டேன், பாதுகாப்பாக இருக்கிறேன், இப்பொழுது நான் என்னை வெளிக்காட்டி கொள்ள இயலாது, ஆகவே நீ என்ன செய்யணும், உன்னை மணப்பதற்கு வந்துள்ள அந்த பிரபுக்களிடம் 3 கேள்விகளை கேளு. 3 கேள்விகளை கேட்டுவிட்டு 3ஆவதாக ஒரு போட்டி இருக்கிறது என்று சொல்லி 11 வளையம் வைத்து
அந்த வளையத்தின் ஊடாக அம்பினை செலுத்தி அது வளையத்தின் இறுதியில 11வது வளையத்தின் அடுத்து இருக்கக்கூடிய இலக்குல போய் பதியணும். இந்த ஒரு போட்டியை இதில் யாரெல்லாம் வெல்லுகிறார். ஏன்னா இந்த போட்டிய யுலிசஸை தவிர வேறு யார் ஒருவனாலும் வெல்ல முடியாது. அத்தகு வில்லாற்றல் உடையவன் யுலிசஸ். அதனை போட்டியாக வைத்து அதுல யார் ஒருவரும் வெல்லாமல் போக அங்கு வந்த யுலிசஸ் நான் செய்கிறேன்னு சொல்லி வெல்லுவான். அப்பொழுதுதான் மற்றவர்கள் எல்லாம் அவனை பார்ப்பார்கள், இவன் சாதாரணமாக இருக்கிறானே, இவனா வென்றதுன்னு. அப்போ யுலிசஸ் தன்னை அறிமுகப்படுத்தி கொள்வான், நான் தான் யுலிசஸ் என்று. மற்றவர்கள் நம்ப மாட்டார்கள். உடனே தன்னுடைய காலில் இருக்கக்கூடிய ஒரு குறிப்பிட்ட தழும்பை காட்டுவான். அதுக்கப்புறம் ஒரு கேள்வி கேட்பான், என்னுடைய அறையில் இருக்கக்கூடிய கட்டிலை பற்றி உங்களுக்கு குறிப்பு தெரியுமா? அது யுலிசஸை தவிர வேற யாருக்கும் தெரியாது. அது கட்டில் செய்யப்பட்ட ஒன்று அல்ல, இயற்கையாக மரமாக வளர்க்கப்பட்டு 4 திக்குகளிலும் ஒரு கிளையை வளரச் செய்து அதன் மீதாக பலகை இடப்பட்டு கட்டிலாக மாற்றப்பட்டிருக்கும். அது உயிரோடு உண்டான மரத்தின் மீது அமைக்க பெற்ற கட்டில். அதனால ஏன் இதை சொல்லுகிறேன்னா, இந்த வில்வித்தையை பற்றி பேசுகின்ற பொழுது ஏதோ இந்திய நாட்டில் மட்டும்தான் வீரர்களினது ஆற்றலை உணர்ந்து கொள்ள வில் போட்டி எல்லாம் நடக்கும். மகாபாரதத்துல வில் போட்டி, உலக நாடுகள்லயே இந்த வில் போட்டி இருந்திருக்கு. அதனால கிரேக்கம் என நம்மோடு ஒப்ப வைத்து பார்க்கக்கூடிய ஒரு பிற நாட்டு இலக்கியம் அல்லது பிற மொழின்னா கிரேக்க மொழி, அப்புறம் லத்தீனிய மொழி. இந்த 2 மொழிகள்லயும் இருக்கக்கூடிய தொன்மையான அவர்கள் மொழியில சொல்ல போனாக்க புராணங்கள், இலியட் அண்ட் ஆடுசியோ, தியாகினி அண்ட் ஒர்க்கண்டேசோ, இவைகளில் எல்லாம் கூட இந்த வில்வித்தைகள் பேசப்படுகின்றன. ஏனென்றால் ஆதி மனிதன் முதல்ல அவன் தற்காப்பினுக்காக கற்களை கொண்டு விலங்குகளை தாக்கியதன் பிறகு ஈட்டி ரொம்ப பாதுகாப்பான அதே நேரத்தில் துல்லியமான ஒரு கருவி எதுன்னா வில். ஆகவே எல்லா நாகரீகத்திலும் வில் என்பது தவிர்க்க முடியாத ஒரு போர்க்கருவியா இருந்திருக்கு. எல்லா நாகரீகத்திலும். இளம் வயசுல நீங்கள்லாம் சில சிறுவர் இலக்கியம் படிச்சிருந்தீங்கன்னாக்க ஃபேரி டெய்ல்ஸ்ல அதுல வில்லியம்னு ஒருத்தனுடைய கதையை படிச்சிருப்போம். ஞாபகம் இருக்கா? வில்லினாலேயே தலையின் மீது வைக்கப்பட்ட ஒரு கனியை அம்பெய்து தாக்கக்கூடியது வில்லியம் டேல். இதெல்லாம் எல்லா நாட்டு மொழியிலையும் இந்த மாதிரி கதையை நிறைய பார்க்கணும். அதனால இந்த வில்வித்தை என்பது ஏதோ இந்திய மண்ணுக்கு மட்டும் உரியதாகிய ஒரு செய்தின்னு எடுத்துக்க கூடாது. ஆகவே இந்த ராவணனால் எய்யப்படக்கூடிய அம்பு உறுதி வாய்ந்த மேருமலையை துளைக்கும். துளைத்த அம்பு மலைக்குள்ளேயே நின்னுட அதான் வெளியே போயிடுது. எப்படியா? உரை தங்காது. அதுதான் ஆச்சரியம். ஏன் சுக்ரீவன் ராமனுக்கு அந்த மராமரத்தின் மீது அம்பு எய்ய சொன்னான்னா, வாலி மார்ப துளைப்பது அவ்வளவு எளிது அல்ல. கம்பனே எழுதுறான், வாலியின் மார்புல ராமன் அம்பு எய்த உடனே அது பட்ட உடனே அந்த அம்பை பிடிச்சிட்டான் கையில. அவ்வளவு விரைவாக செயல்பட்டு தனது மார்பை ஊடுருவதற்கு முன்பே அந்த அம்பை சிறை செய்தான் வாலி. எவ்வளவு பெரிய ஆற்றல் இருக்கணும். அண்மையில ஒரு யூடியூப்ல உங்களுக்கு தெரிந்திருக்கும்னு நினைக்கிறேன், முன்னாள் ஒரு மிகச்சிறந்த கராத்தே வீரரா இருந்தார் இல்லையா, யாரு சொல்றேன்னு தெரியும்னு நினைக்கிறேன். அவர் எவ்வாறு இந்த கலைக்கு என்று தனித்த சில சிறந்த
பயிற்சிகளை எடுத்துக்கொண்டார் புரூஸ்லி. அதுல ஒரு பயிற்சி, அவரை நோக்கி அம்பு எரியப்படுகிறது, அது தன் அருகே வரும்போது சட்டென்று அதை பிடிக்கிறார். பார்க்கலாம் நீங்க இப்போ யூடியூப்ல. அதாவது அதனது வேகத்தை விட இவரினது கை வேகம் மிகுதி. இது ஆச்சரியமான விஷயம். அதனால இந்த மேருமலையனை துளைத்து அதை ஊடுருவி ராவணனது அம்பு செல்லுகிறதுனா அப்ப எவ்வளவு வேகத்தோட நேர்த்தியாக அம்பு செலுத்தி இருக்கு. ஆகவே உரை தங்காது அண்டத்தையும் பொதுத்து ஏகும். அண்டத்தையும் பொதுத்துனாக்க பொத்துன்னு அர்த்தம். அந்த மலையை பொத்ததோடு நில்லாமல் அதிலிருந்து வெளிப்போந்து அண்டத்தையும் துளைக்கும் ஆற்றல் பெற்றனவாம் ராவணனால் எய்யப்படக்கூடிய அம்புகள் என்று சொல்லக்கூடிய அளவில் இமையோர்களும் ஐயிர்த்தார், தேவர்களும் அச்சம் கொண்டார்கள், ஐயமுற்றார்கள். அப்படிப்பட்ட வேகமான நிலையில் வரக்கூடிய அம்ப கனை காற்றினை, அப்படிப்பட்ட அம்பு புயலை கருணை கடல் அருட்கடல் ஆகிய ராமபிரான் கனக சண்ட சரமழை கொண்டு பொன்மயமானதும் கொடியதுமான தனது அம்புகளை மழை போலே ராவணனை நோக்கி செலுத்தி அவை இடையே அற அந்த ராவணன் விட்ட அம்புகளை எல்லாம் பாதியிலேயே விழச் செய்தானாம். அவை யாவும் செயலற்று விழுந்தனவா, நடுவழியில் அழிய தடுத்தான். அவை தொடர்ந்து செயல்படா வண்ணம் நடுவழியிலேயே தனது அம்புகளை கொண்டு ராமன் தடு. இந்த ராவணனுக்கு ஒரு பெரிய அதிர்ச்சி. எனது அம்புகளை கூட தடுப்பதற்கு ஆள் உண்டா? ஒரு பெரிய வீரனுக்கு உண்டான இழுக்கு எதுனாக்க, அவனால் இதுகாரும் வீரம் என்று எது நம்பப்பட்டதோ அதை அவனேனும் ஒருவன் தடுத்து விட்டாலோ, ஒன்றும் இல்லை என்று ஆக்கிவிட்டாலோ அவனுக்கு கோபம். ஏனென்றால் அவனது ஆற்றலை உலகம் கண்டு வியக்கிறது. அந்த ஆற்றலை ராமன் என்கின்ற ஒருவன் ஒன்றும் இல்லாத அளவில் மாற்றி விட்டான்னா ராவணனுக்கு இதை காட்டிலும் பெரியதோ அவமானம் கிடையாது. எல்லா இடங்கள்லயும் அப்படித்தான். வீரம் என்று சொன்னால் அவரவர் தங்கள் வீரத்தை காட்டுதல்ல முனைப்போட ஈடுபட வேண்டும். மாற்றான் யாரேனும் ஒருவன் நம்முடைய வீரத்தை பார்த்து சரி போனா போது போ என்று சொன்னால் அதை விட நமக்கு பெரிய அவமானம் எதுவும் கிடையாது. என்ன பண்ண ராவண, தன்னுடைய அம்புகளை எல்லாம் ராமன் தடுத்த உடனே உடையான் முயன்றொரு காரியம் ஒரு தீவினை உடற்ற இடையூறு உற சிந்தை தாங்கன சரம் சிந்தின விரலும் தொடை ஊறிய கனை மாறிகள் தொகை தீர்ந்தன துறந்தான் கடை ஊறு உரு கன மாமழை கால் விழுந்ததென கடிய. உடையான் ஒரு தலைவன், முயன்று ஒரு காரியம் முயற்சியினால் செய்யக்கூடிய காரியம். ஒரு தலைவன்னா ராவணன் எடுத்து ராமனை அழிக்க வேண்டும்னு பெருமுயற்சி எடுத்து தேவர்களால் தரப்பட்ட பல்வேறு விதமான ஆற்றல் வாய்ந்த அம்புகளை கொண்டு ராமனை வெல்லணும்னு பார்க்கிறான். அப்படிப்பட்ட ராவணனுக்கு ஒரு தீவினை, அவனுக்கு உற்ற தீய வினைகள் உடற்ற அவனை அழிக்க இடையூறு உற அந்த தீவினை இவனுக்கு தடைகளை ஏற்படுத்த சிதைந்தாங்கு என அந்த தடைகளினால் இவன் சிதைந்து போனது போல. நம்ம இந்த பிறவில நிறைய தெரிந்திருக்கிறோம், நல்ல நல்ல பல முயற்சிகள் எடுக்கிறோம். ஆனால் அந்த முயற்சியெல்லாம் எவனாவது தடுத்து விட்டான். அதனால நாம மேலும் முன்னேற முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்பட்டு விட்டதுன்னா இது என்னன்னு சொல்லுவது விதிதான். வேற வழியே கிடையாது. இதுக்கு பேரு விதிதான், வேற ஒன்றும் சொல்ல முடியாது. இடையூறு உற சிதைத்தாங்கன சரம் சிந்தின விரலும் ஆற்றலும் இழந்து போனாலும்
கடியான் கொடியவனாகிய ராவணன் தொடை ஊறிய தொடுத்தலில் சிறந்தவனாகவும் தொகை தீர்ந்தன அளவில் மிகுதியான அளவிலும் கனை மாறிகள் அம்பினை மழைகளாக கடை ஊறு உரு யுக முடிவின் பொழுது மிகுதியாக வரக்கூடிய கனமா மழை அடர்ந்த கருமுகில்களிலிருந்து மழை பொழிவது போல் கால் வீழ்த்தன கீழிறங்கி அந்த மழை திவலைகள் விழுவது போல துறந்தான் அம்புகளை அப்படி கணக்கில்லாமல் எய்து. அவனால் எய்யப்பட்ட அம்புகள் என்னெல்லாம் செய்ததான். அப்ப அளவுகள் எவ்வளவுன்னு பாருங்க, பட்டியல் கொடுக்கிறது. விண் போர்த்தன வானத்தையே மூடுற அளவுக்கு அம்புகள், திசை போர்த்தன எல்லா திக்குகளையும் சென்று மூடுவதற்கு உண்டான அம்புகள், மலை போர்த்தன மலைகளையும் இந்த அம்புகள் மூடிவிட்டன, இமையோர் கண் போர்த்தன தேவர்களுக்கு கண்ணே தெரியல, எங்கு பார்த்தாலும் ராவணன் அம்பு, கடல் போர்த்தன கடல் குழுமியது போல அம்புகளினது தொகுதி, படி போர்த்தன நிலத்தினை போன்று பறந்துபட்ட இடங்களில் எல்லாம் இந்த ராவணனது அம்புகள் சென்று, கலையோர் எண் போர்த்தன கலைஞானம் மிக்கவர் எண்ணும் கணக்கையும் பொய்ப்பித்தன பொய்யாக போகும்படி செய்தன, எரி போர்த்தன நெருப்பினை தன்னகம் கொண்டு, இருள் போர்த்தன என்ன செல்லும் பாதையிலெல்லாம் இருளை விளக்கி கொண்டே செல்லுவது போல் தின் போர் தொழில் ராவணனால் செய்யப்படுவதற்கு உண்டான பெரிய போர்க்கலை இது என்று ஆணையின் உரி போர்த்தவன் திகைத்தான். யானையாகிய கயமா என்கின்ற அசுரனை வென்று அதன் தோலை தன் முதுகிலே போர்த்தி கொண்ட ஈஸ்வரன் இந்த போரை பார்த்து, ராவணன் செய்யக்கூடிய அந்த தொழிலை பார்த்து, அம்பு இடும் தொழிலை பார்த்து திகைத்தான். கடவுளுக்கே ஆச்சரியமா போச்சு. இப்படியெல்லாம் ராவணன் அம்புகளை எய்கிறானே என்று கடவுளும் சிவபெருமானும் வியந்து போனான். அல்ல நெடும் பெரும் தேவரும் மறைவானரும் அஞ்சி எல்லார்களும் கரம் கொண்டு இருவிழி பொத்தினர் இருந்த, செல்லாயிரம் விழுங்கால் உகும் விலங்கு ஒத்தது சேனை, வில்லாளனும் அது கண்டு அவை விலக்கும் தொழில் வேட்டும். ராவணனது தாக்குதலினால வானரப்படை நிலை குலைந்து சிதைந்தது. முன் குறித்த சிவபெருமான் அல்லாத நெடும் பெரும் தேவரும் உயர்ந்த பெரிய தெய்வங்களும் மறைவானரும், மறைன வேதம் வேதங்களை முழுமையாக கற்றுணர்ந்த முனிவர்களும் எல்லார்களும் மற்ற உள்ள யாவரும் கரம் கொண்டு தம் கரத்தால் இருவிழி பொத்தினர், கைகளினாலே தங்கள் முகத்தை மூடிக்கொண்டு இருந்தார், செயலற்று இருந்தனர். உகும் சிதறி போகக்கூடிய விலங்கு மலை, இந்த இடத்துல அந்த மேருமலை சேனை ஒத்தது, வானர சேனை நிகராயிற்று. அது கண்டு இந்த நிகழ்ச்சியை கண்ட வில்லாளனும் விற்கலையில் வல்லவனாகிய ராமனும் ராவணன் அம்புகளை, ராவணனால் எய்யப்பட்ட இத்துணை விதமான அம்புகளையும் விலக்கும் தொழில் தடுக்கும் செயலை வேட்டான் விரும்பி மேற்கொண்டார். ராவணன் என்னதான் புதிய வித்தைகளினை கற்று அதன் வழி என்னதான் பல தெய்வங்களை அணுகி அவர்களோடு அவர்களதினது ஆசியை பெற்று அவன் புதிதாக அம்புகள் எவைகளை எய்தாலும் அவைகளையெல்லாம் தடுக்கக்கூடிய ஆற்றலை பெற்ற ராமன் தடுத்த வண்ணம் இருந்தார். செந்தி வினை மறைவாணனுக்கு ஒருவன் சிறு விலை நாள் முந்து ஈந்தது ஓர் உணவின் பயன் எனல் ஆயின, முதல்வன் வந்து ஈந்தன வடிவெங்கனை அணையான் வகுத்து அமைத்த வெண் தீயினை பயன் ஒத்தன அரக்கன் சொறி விசிகம். ராவணனது வில்லில் இருந்து புறப்பட்ட அம்புகள் எப்படியா, முதல்வன் அனைத்திற்கும் முதலாகிய ராமபிரான்
வந்து ஈந்தன போர்க்களம் புகுந்து எய்தனவாகிய வடி வெங்கனை கூர்மையான அவனது அம்புகள் செந்தீவினை அழல் ஓம்பும் தன்மையோடு மறைவாணனுக்கு வேதியனுக்கு சிறு விலை நாள் பஞ்சகாலத்தில் முந்து ஈந்தது முந்தி கொடுத்த ஓர் உணவின் பயன் உயர்ந்த அன்னதானத்தின் பயன் எனல் ஆயின என்று சொல்லும்படியாக வளர்ந்தன. அதாவது தக்கவர்களுக்கு உரிய நேரத்துல நம்மால கொடுக்கக்கூடிய எந்த ஒரு தர்மமும் அதனது பலன் பல மடங்காக வளரும். மகாபாரதத்திலிருந்து ஒரு கதையை சொல்லி இதை புரிய வைக்கும். குருக்ஷேத்திர போர் முடிஞ்சது. தருமன் பட்டம் சூடி கொண்டான். அஸ்தினாபுரத்துக்கும் இந்திரபிரஸ்தத்திற்கும் தானே ஒப்பில்லாத மன்னன், பெரிய சக்கரவர்த்தியா முடிசூட்டி கொண்டான். அவ்வாறு முடிசூட்டி கொண்டதன் பிறகு தன்னை நாடி வந்தவர்களுக்கெல்லாம் அவர்கள் விரும்பிய அளவுல பொருள் கொடுத்து, அப்ப அந்த மாதிரி பொருள் கொடுக்கக்கூடிய இடத்துல ஒரு கீரி மங்கூஸ் பாதி உடல் பொன்னாகவும் மீதி உடல் இந்த விலங்கின் உருவத்தோடும் இருந்தது. இது எல்லாருக்கும் ஆச்சரியமா இருந்தது. என்ன பாதி பொன்னுடல் இருக்கிறது, மீதி உடல் விலங்கின் உடலா இருக்கு, ஆச்சரியம் எல்லாருக்கும். உடனே தருமன் கேட்டான் அந்த கீரியை கூப்பிட்டு, எப்படி உன் உடல் பாதி உடல் பொன்னாயிற்று? உடனே அந்த கீரி சொல்லியது, நான் ஒரு காட்டுல வசித்து வந்தேன். அந்த காட்டுல ஒரு துறவி, அவர் மனையாள், அவர்களுக்கு ஒரு மகன், அந்த துறவியின் பெற்றோர் வசித்து வந்தார்கள். அவர்களுக்கு அன்றைக்கு இருந்த உணவு சத்து மாவுதான். அதை 4 கூறாக பகுத்து பெற்றோர்களுக்கு ஒரு கூறு, தனக்கு ஒரு கூறு, தன் மனையாளுக்கு ஒரு கூறு, தன் மகவுக்கு ஒரு கூறு என்று பகுத்து உண்ண உண்ண தலைப்படக்கூடிய நேரத்துல வாயில் கதவை யாரோ தட்டினார்கள். யாருன்னு போய் பார்த்தா ஒரு வழிப்போக்கன். இரவு நேரம், நான் இனி தொடர்ந்து இந்த காட்டில பயணிக்க முடியாது, தங்க இடம் வேண்டும், பசிக்கிறது, உணவு வேண்டும்னு கேட்டுட்டோம். உடனே என்ன பண்ணார் துறவி, தங்குதற்கு இடம் தந்து தனது உணவின் கூற அவனுக்கு கொடுத்து, தான் பட்னி கிடக்கிறான், தப்பு இல்லை. அந்த சத்து மாவை அவன் வாங்கி உண்டான். பசி போத, பசி அவனுக்கு அடங்கல. உடனே அந்த துறவியினுடைய மனையாள் தன் பங்கு கொடுத்த, அதையும் உண்டான். அவனுக்கு பசி ஆறல. இந்த துறவியின் பெற்றோர்கள் தங்களிடம் இருந்த பங்கை கொடுத்தார்கள், அதையும் உண்டான், பசி தீரல. கடைசியில் அந்த குழந்தை தனக்கு கொடுக்கப்பட்ட பங்கியை கொடுத்தது, அதனையும் வாங்கி உண்ட துறவி தன் கையை அப்படி உதறினான். அந்த துகள் கீழே விழுந்தது, சத்து மாவு துகள். அதுல நான் போய் புரண்டு எழுந்தேன். என் உடம்புல எங்கெல்லாம் சத்து மாவு ஒட்டியதோ அதெல்லாம் பொன்னாக மாறியது. தங்களுக்கு என்று ஏதும் வைத்துக் கொள்ளாமல் தங்களை நாடி வந்தவனது பசியை போக்க தாங்கள் அனைவரும் பட்டினி கிடந்தாலும் பரவாயில்லை என்று ஒவ்வொருவரும் எண்ணி தங்களுக்கு உண்டான உணவை வந்தவனுக்கு கொடுத்தார்களே, அப்படிப்பட்ட தன்னலமற்ற கொடை தொழிலை நான் எங்கேயும் இது நாள் வரை பார்த்ததில்லை.
ஆகவே யாரெல்லாம் எங்கு தானம் அளிக்கிறார்களோ அங்கெல்லாம் போய் நின்று அந்த தானம் கொடுத்த மண்ணுல புரண்டு பார்ப்பேன், எஞ்சிய எனது உடல் பொன்னாகிறதான்னு இதுவரைக்கும் ஆகல. அன்று சத்துமாவில் புரண்ட பொழுது பாதி பொன்னான உடல் இன்று வரைக்கும் நான் பல தானங்கள் தரக்கூடிய இடத்துக்கெல்லாம் போய் புரண்டு பார்த்துட்டேன், பொன்னாகல. இங்காகிலும் நீ தரக்கூடிய தானத்தின் பிறகு அந்த மண்ணுல புரண்டால் பொன்னாகிறதான்னு பார்க்கலாம்னு வந்தேன். அப்போ ஒருவனால் கொடுக்கப்படக்கூடிய அந்த கொடை இருக்கு இல்லையா, அது மிக பெரிய அளவுல உதவும். அதனாலதான் இந்த ஓமையை இங்க கையாண்டார். எப்படின்னு பாருங்க. செந்தீவினை மறைவானனுக்கு ஒருவன் சிறு விலை நாள் முந்து ஈந்து ஓர் உணவின் பயன் எனல் ஆயின. முதல்வன் வந்து ஈந்தன வடி வெங்கனை அணையான் வகுத்து அமைத்த வெண்தீவினை பயன் ஒத்தன அரக்கன் சொறி விஷிகம். முதல்வன் அனைத்திற்கும் முதலாகிய ராமன் வந்து ஈந்தன போர்க்களம் புகுந்து அவனால் எய்யப்பட்ட வடி வெங்கனை கூறியதாய் கொடியதாய் உள்ள அம்புகள் செந்தீவினை அழல் ஓம்பும் அறவினை செய்யும் மறைவாணனுக்கு வேதியனுக்கு சிறு விலைநாள் பஞ்சகாலத்தில் முந்து இந்தது முந்தி கொடுத்த ஓர் உணவின் பயன் உயர்ந்த அன்னதான பயன் எனல் ஆயின என்று சொல்லுமாறு வளர்ந்தார். எப்படி மனதறிந்து மனம் மகிழ்ந்து நிறைவாக நாம் யாரேனும் ஒருவனுக்கு உணவு கொடுத்தால் அன்னதானம், வார்த்தையை கவனி, மற்றைய எந்த தானங்களை கொடுத்தாலும் பெறுபவனுக்கு நிறைவே வராது. உணவினை தானமாக கொடுத்தால்தான் நிறைவு. உணவினை ஒருவன் தானமாக கேட்கிறான்னா அவன் எவ்வளவு வறுமையில் இருப்பான்னு பாரு. அப்படிப்பட்ட வறுமையில் உள்ள ஒருவனுக்கு உணவு அளித்தால் அதனால் ஏற்படப்பட்ட புண்ணியம் எவ்வாறு பெரியதாய் வளருமோ, மகாபாரத கதையை ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள். அவ்வாறு கொடுத்த உணவு அது உதிர்ந்த அந்த மாதிலே புரண்ட கீரிக்கே பாதி உடம்பு பொன்னாச்சு. இதனை கொடுத்த அந்த துறவி, துறவியின் மனைவி, துறவியின் பெற்றோர், மகன், இவர்களுக்கு என்ன கதி கிடைச்சிருக்கும்? எவ்வளவு பெரிய வாழ்க்கை கிடைச்சிருக்கும்? அதுதான் அடிப்படை. நம்மால் இயன்றன எதுவோ அதை கொடுக்க உதவும். அல்லவை தேய அறம் பெருகும். நம்மால செய்யப்படக்கூடிய அறம் இதுகாரும் நாம் செய்த அல்லவைகளையெல்லாம் அழிக்கும், நம்முடைய பாவங்களை எல்லாம் நீக்கும். குறைந்தபட்சம் இயன்ற அளவு நாம பிறருக்கு கொடுக்கும். இயன்ற அளவு நம்மால எது முடியுமோ அதை கொடுத்தா. அந்த காலத்துல ஒரு வழக்கமே இருந்ததுங்க, இப்பெல்லாம் எழுந்துட்டோம். அனுதினமும் வீட்டுல வர்றவங்களுக்கு, இந்த வறியவர்களுக்கு, இப்ப நம்ம சொல்றோம் இல்லையா பிச்சை என்று, அப்படிப்பட்ட நபர்களுக்கு உணவு இட்டு உண்ணும் வழக்கம் ஒவ்வொரு ஊர்லயும் இருந்தது. ஒவ்வொரு ஊர்லயும் இருக்கும். நீங்க கிராமங்கள் எல்லாம் பார்த்திருக்கலாம். அன்னக்காவடின்னு ஒருத்தன் வரும். நன்கு குளித்து வெள்ளை விளையர்னு ஆடை நெற்றியெல்லாம் விபூதி இட்டுக்கொண்டு உரி போல 2 தட்டுகள் துலாக்கோல்ல தாங்கினது போல கொண்டு வருவான். ஒண்ணுத்துல அவன் உடை, அவன் புழங்கும் சாமான் இருக்கும். ஒண்ணுத்துல நன்கு தேய்க்கப்பட்ட ஒரு குடம் இருக்கும். ஒவ்வொரு வீட்டு வாசல்ல வந்தவன் அவனுக்கு ஒரு பிடி அரிசி இடுவாரு. அதுல இருந்து சில மணிகளை எடுத்து நம்ம பாத்திரத்திலேயே போடுவோம். நான் சின்ன வயசுல போட்டிருக்கேன். நாம் அவனுக்கு என்ன அரிசியை போடுகிறோமோ அவனுடைய அந்த அரிசி சேகரிக்கக்கூடிய பண்டத்தில், அந்த பாத்திரத்திலிருந்து ஒரு சிலவாகிய அரிசிகளை நம்ம பாத்திரத்துக்கு திருப்பி போடுவோம்.
அதை நம்ம வீட்டுக்குள்ள கொண்டு போயிட்டு நாம அறுதி வைத்திருக்கக்கூடிய பெரிய கலத்துல இதை சேர்க்கணும். ஏனென்றால் இவ்வாறு இடப்பட்டு வந்த அறுதி வாழ்த்தோடு வந்தது. ஆகவே நம்ம வீட்டுல வைக்கப்பட்ட அறுதி பானை அற்றாது. நம்பிக்கை. பிறருக்கு கொடுப்பதினால் நாம் குறைவது இல்லை, மாறாக நாம் வளருவோம். இந்த உணர்வை நாம கொண்டிருக்கணும். வளருகிறதோ இல்லையோ, நம்மால் இயன்றன பிறருக்கு கொடுத்து உதவ வேண்டும் என்ற மனோநிலையை நாம கை கொள்வதோடு மட்டும் அல்லாமல் அடுத்த தலைமுறையில கொடுத்தலினால் வரக்கூடிய மகிழ்ச்சி என்னது என்பதை கற்றுத்தரும். பல பேருக்கு அது புரியறதே இல்லை. ரொம்ப வருத்தப்படும். கொடுக்கறதுல இருக்கிற ஒரு நிறைவு ரொம்ப மனதிற்கு இதமா இருக்கும், சந்தோஷமா. நான் என்னையே மேற்கோளா எடுத்து சொல்லணும் வேண்டான்னு தான் விட்டுட்டு. அது ஒரு ஆனந்தம், அது ஒரு அழகு. என்ன காரணம்னா, நீங்கள் கொடுப்பதனை கொடுக்கின்ற பொழுது எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் கொடுத்து பாருங்கள். அதனால் பெறக்கூடிய மகிழ்ச்சி, அது தரக்கூடிய நிறைவு, அதற்கு இணையாக நீங்கள் எவ்வளவு சம்பாதித்தாலும் போதாது. அந்த நிறைவு, பசியோடு இருக்கிறவனுக்கு வயிறார உணவளித்து அந்த உண்டு முடித்ததன் பின் அவன் முகத்துல தோன்றக்கூடிய நிம்மதி, ஒரு மகிழ்ச்சியை பார்த்து அனுபவித்து பாருங்கள், தெரியும். உங்க மனதுக்குள்ள அப்படி ஒரு மகிழ்ச்சி பொங்கும். உண்மை. கொடுத்து பாருங்க. நான் இந்த இடத்துல ஒரு சின்ன குறிப்பு தரணும். இது சுய தம்பட்டம்னாலும் வேற வழியில் அந்த மகிழ்ச்சியை குறிப்பிடுறதுக்கு. ஏன்னா இதற்கு ஒரு சாட்சியாக இருக்கிறது தீபா அவர்கள் தான். இந்த தீபா அவர்கள் குடும்பத்தார் சென்னைக்கு அருகிலே உள்ள உத்தரமேரூர் என்கின்ற ஒரு ஊர்ல, அது வரலாற்று புகழ்மிக்க ஊர் உத்தரமேரூர். ஏன்னா ராஜராஜ சோழனது குடவோலை முறையை அங்குதான் கல்வெட்டாக வெட்டப்பட்டு இருக்கிறது. எப்படி பொது தேர்தலை ராஜராஜ சோழன் நடத்தியதற்கு உண்டான குடவோலை முறை அங்குதான் கல்வெட்டா இருக்கு. அங்கு அவர்கள் குடும்பத்தை, தீபாவின் குடும்பத்தை சார்ந்தவர்கள் ஒரு கோச்சாலை வைத்திருக்கிறார்கள். பசுக்களை எல்லாம் பராமரிக்கக்கூடிய ஒரு சாலை. அது பல ஆண்டுகளாக நடத்தி கொண்டிருக்கிறார். அதுல பல நிரந்தர பணியாளர்கள் இருக்கிறார்கள். அப்ப எங்கள் இல்லத்துல இருந்த மிகுந்திருந்த பலவற்ற தீபாவின் மூலமாக கேட்டு அவர்கள் பயன்படுத்துவார்கள்னா மகிழ்ச்சியா கொடுக்கலன்னு இருக்கிற ஆடைகளை எல்லாம் தரம் பிரித்து, ஆடவர் பெண்டீர் சிறார்லாம் பிரித்து உடுத்தக்கூடிய நிலையிலேயே கொடுத்தோம். இல்ல, எனக்கு என்ன ஒரு பெரிய நிறைவுன்னா, அந்த ஆடைகளை எல்லாம் கொண்டு போய் அவர் கொடுத்து அதையெல்லாம் அங்கு இருக்கக்கூடிய பணிமக்கள் அணிந்து, அவர்கள் அதனை அணிந்ததினால் ஏற்பட்ட மகிழ்ச்சியோடு அவர்கள் இருந்ததை இவர் புகைப்படம் எடுத்து கொண்டு வந்து காட்டினார். அதாவது இதுல என்னன்னா, நாம் கொடுத்தது உரியவருக்கு கொண்டு போய் சேர்க்கப்பட்டது, அது ஒரு நிறைவு. அதை பெற்று அதை தூக்கக்கூடியவர்களும் நிறைவோடும் மகிழ்வோடும் அதை அனுபவிக்கிறார்கள், அது ஒரு சந்தோஷம். இது போன்று பிறருக்கு கொடுப்பதற்குண்டான மனதையும் அதற்கு ஏற்றாற் போன்ற பொருளையும் நமக்கு நாம் வழிபடக்கூடிய இறைவன் தந்து உதவி இருக்கிறானே, அந்த இறைவனுக்கும் ஒரு பெரிய நன்றி. எவ்வளவு பெரிய விஷயம். அதனால்தான் வள்ளுவர் சொன்னார், ஈத்துவக்கும் பெரிதின்பம் அரியார்க்குள் தம் பொருளை வைத்திழக்கும் மண்கணவர். எதுக்கு? ஈத்து உவக்கும் பேரின்பம். அடுத்தவனுக்கு கொடுக்கிறதுனால வரக்கூடிய சந்தோஷம், அது நாளுக்கு நாள் வளரும். அதெல்லாம் அறம் வளருகிறதோ, அது புண்ணிய பொருள் வளருகிறதோ, அதெல்லாம் எனக்கு ஃபார்ஃபெச்டு, அதெல்லாம் நம்ப கூட வேண்டாம்.
ஆனால் கொடுப்பதை பெற்றவர் துய்த்து அந்த கணம் அவர்கள் மகிழ்கிறார்கள் அல்லவா, அது ஒரு பெரியதாகிய பலன். அது அதனால புண்ணியம் வந்தது, நமக்கு பல பாவங்கள்லாம் போச்சு. அதெல்லாம் இது பர்மிட்டேஷன் காம்பினேஷன்லாம் நமக்கு வேணும். தேவைப்பட்டவர்களுக்கு நம்மிடம் இருந்த மிகுதியானதை கொடுத்தோம், அவர்கள் அதை பெற்று மகிழ்ந்து அனுபவிக்கிறார்கள், அதுவே போதும். கம்பன் எந்த இடத்துல கொண்டு போய் அதை சொன்னாப்பார். ஆகவே ஓர் உணவின் பயன் உயர்ந்த அன்னதானத்தின் பயன் எனல் ஆயின அரக்கன் சொறி விசீகம் ராவணன் எய்த அம்புகள் அணையான் அன்னவன் வகுத்து அமைத்து தேடி தொகுத்து கொண்ட வெண் தீ வினை பயன் பாவங்களின் பயனை ஒப்பனவாய் அழித்தன. எப்படி ராவணனது அம்புகள் பாவங்களின் குறியீடாக வந்தனவா, ஆனால் ஒருவன் செய்த அன்னதானத்தின் அது புண்ணிய பலன்கள் எவ்வாறு தீவினையை அழிக்குமோ அது போல ராமனது அம்புகள் ராவணனது அம்புகளை அழித்தன. எந்த இடத்துல எந்த ஓமையை கொண்டு போய் சேர்த்தான் பாருங்க. இது போர்க்காலத்துல சொல்ல வேண்டிய ஓமை, ஆனாலும் சொல்லுகிறான். பெரிய விஷயம். ஆகவே கொடுத்தல்ல இருக்கக்கூடிய நிறைவு அது எதா வேணா இருக்கு. பொருள் கொடுக்கலாம், பொன் கொடுக்கலாம், எதை வேணும் நம்மால் இயன்றன்னு கொடுக்கலாம். எல்லாவற்றையும் தானம்னு தான் பேசினார்கள். 32 தானத்தை பேசுகிறது அறநூல்கள். ஔஷத தானம், அன்னதானம், வஸ்திர தானம், ஸ்வர்ண தானம், பூதானம் போய்கொண்டே இருக்கிறது. அஸ்திர தானம், படைக்கலன்களை கொடுத்து உதவன், கோதானம், கஜதானம், வரிசையா. இதுல தலையானது எதுன்னு அன்னதானம். கற்றுக்கொள்ளக்கூடிய வித்தைய தானமா கொடுக்கிறது, வித்யாதானம். ஏனென்றால் ஒரே நோக்கம், நாம் பெற்றிருக்கிறோம், நாம் செய் புண்ணியத்தால். பெறாதவர்கள் பலர் இருப்பார்கள். நாம் பெற்றதை கொண்டு சுற்றம் ஓம்ப வேண்டும், அவ்வளவுதான். புறநானூற்றுல கோவூர்கிறாள் எழுதின பாட்டு தான் இது. பெற்றது உண்டு சுற்றம் ஓம்பி நமக்கு இவைகள் கிடைத்திருக்கின்றன நாம் செய் புண்ணியத்தால். நம்மாட்டு இறைவன் காட்டக்கூடிய கருணையினால் நமக்கு இதெல்லாம் கிடைச்சிருக்கு. அதை நாம மட்டுமே வச்சுட்டு வாழ முடியும். யோசிச்சு பாருங்க, அதுல என்ன பயன் உண்டு? சரி, நாம மட்டுமே வைத்து வாழ்வதாக வைத்துக் கொள்வோம். எவ்வளவு பொருளை பயன்படுத்திட முடியும்? ஒரே நேரத்துல 9 ஆடைகளை ஒன்றின் மீது ஒன்றாக போட்டுக்க முடியுமா? குடுகுடு பகார மாதிரி. யோசிச்சு பாருங்க. இல்ல, பல்வகையான உணவு இருக்கு, எல்லாத்தையும் உண்ணுவதே தொழில்னு காலையிலிருந்து மாலை வரைக்கும் உண்டு கொண்டே இருக்க முடியுமா நம்மால? எல்லாவற்றினுக்கும் ஒரு அளவு, அதுக்கு மேல தூய்க்க முடியாது. அழகா எழுதினார் பாருங்க, தூய்ப்போம் எனினே தப்புன்னு பலவே. பலவற்றை தூய்க்கலாம்னு நினைக்கிறோம், முடியாமையே போயிடும். இதுதான் வாழ்க்கை. அப்ப இருக்கிற வரைக்கும் பகிர்ந்து கொடு. அதனால்தான் வள்ளுவர் தலையாய குரல்ல சொன்னார், பகுத்துண்டு பல்லுயிர் ஓம்புதல் நூலோர் தொகுத்தவற்றுள் எல்லாம். இதுகாரம் அறம் பற்றி எழுந்த நூல்களிலே சொல்லப்பட்ட மிகச்சிறந்த உன்னதமான அறம் எதுன்னா பகுத்துண்டு பல்லுயிர் ஓம்பு. உன்னிடம் உள்ளதை பகுத்து உன்னை சார்ந்த உயிர்களுக்கு கொடுத்து அவைகளையும் நீ மகிழ்ச்சியோடு வைத்து காப்பாற்று, போதும். இதை கொண்டு போய் போர்க்களத்துல ராமன் சொல்லுகிறான், கம்பன் அதை எடுத்து மொழி, ராமன் செயலை கம்பன் இவ்வாறு எடுத்து மொழிகிறான்னா அப்போ கொடுத்தல் என்பது எவ்வளவு மேலான ஒன்று. ஒரு இக்கட்டான போர்க்கள நிகழ்வுல கூட அதை ஓமையாக அவனால் காட்ட முடிகிறதுன்னா அப்ப கொடுத்தல் என்பது எவ்வளவு மேலான ஒன்று, எல்லோராலும் செய்யப்பட வேண்டிய ஒன்று. அதுதான் அந்த நோக்கத்துல கம்பன் இந்த இடத்துல அந்த ஓமையை காட்டியது மிக உன்னதம். உடனே பேர் 2 பேருக்கும் போர் தொடங்கி விட்டது.
100,000 அடி வெங்கனை நொடி ஒன்றினின் விடுவான். ஆறாவிரல் மறவோன் அவை தனி நாயகன் அறுப்பான். கூறு ஆயின கனல் சிந்துவ குடிக்க புனல் குறுகி சேறு ஆயின பொடி ஆயின திடர் ஆயின கடல். ஆறாவில் மறவோன் வற்றாத வீரத்தை பெற்றிருக்கக்கூடிய வீரன் ராவணன் நொடி ஒன்றினில் ஒரு நொடி பொழுதுல 100,000 அடி வெங்கனை 100,000 கூறிய அம்புகளை ராமன் மீது எய்தான். ஒரு நொடி பொழுதுல விடுவான், ஏவுவான். அவை அவ்வம்புகளை தனி நாயகன் ஒப்பற்ற தலைவனாகிய ராமன் அறுப்பான், துண்டுபடுத்துவான். எப்படி? என் தந்தையார் சொல்ல கேள்வி. ஏன்னா நான்லாம் அப்பெல்லாம் பிறந்திருப்பதற்கே வாய்ப்பில்லை. 2ஆம் உலக போர் காலத்துல 2ஆம் உலக போர் நடந்து கொண்டிருந்த பொழுதுதான், அந்த அதற்குண்டான சூழல் காலகட்டங்கள்ல தான் இவர் சென்னையில என்னுடைய தந்தையார் அன்றைய கிண்டி இன்ஜினியரிங் காலேஜில் பொறியாளர் பட்டத்திற்கு படித்துக் கொண்டிருந்தார். சரி, அவர் 44 பேட்ச். சரியா? 1944 அவர் பாஸ் பண்ண. 2ஆம் உலக போர் பற்றின செய்திகள் நல்லது. அதுல இந்த இடத்தை ஒருவன் தாக்க போகிறான் அப்படின்ற ஒரு செய்தி வந்த உடனே இராணுவ தலைமையகம், சென்னையில இருந்த இராணுவ தலைமையகம் அன்றைக்கு பெரும்பாலும் செய்திய இந்த மோட்டார் சைக்கிள் ஓட்டக்கூடிய வீரர்கள் மூலமா சொல்லி அனுப்புவார். எங்கு தாக்குதல் நடைபெற இருக்கிறது என்று எதிரிகள் திட்டமிட்டு இருப்பதை இவர்கள் ஒற்றர் மூலமா அறிந்து ஒருத்தன் இந்த இடத்தை ஜாக்கிரதையாக பாதுகாத்துக்கொள் என்று வந்த செய்திய ஒரு நபர் மூலமா சொல்லி அனுப்ப. அவன் வண்டி எடுத்து கொண்டு போவானா, அவன் செல்லக்கூடிய நேரத்துல மற்றொரு புதிய செய்தி வருமா, இதையும் உடனே சொல் அப்படின்னு மற்றொருவன் அனுப்புவானா. இவன் இரண்டாவதாக செல்லக்கூடியவன் முதலாக சென்று கொண்டு இருக்கக்கூடிய வாகன ஓட்டியை கடந்து இந்த செய்தியை முன்னுக்கு கொடுப்பான் என்று என் தந்தையார் சொல்லுவார். ஏன்னா அந்த அளவினுக்கு போர்க்களத்துல இந்த வாகனத்தை ஓட்டுபவர்கள் இருக்க வேண்டும். எவ்வளவு வேகம், எவ்வளவு திறமை. ஏன்னா முதல் செய்தி தவறு, அதன்படி நடந்து விட்டால் எங்கு தோல்வி வந்துவிடும். இப்பொழுது 2வது வந்த ஒற்றை செய்தி தான் சரி. ஆகவே இதை முதல்ல கொண்டு போய் சேர்னா இவன் முன்னவனை தாண்டி போய் இந்த செய்தியை கொடுத்து இனி வரக்கூடிய செய்தியை ஏற்காதீர்கள் தடுத்துருவாங்க. அப்படின்னா எவ்வளவு வேகமா வண்டி ஓட்டணும். அது போல ராவணன் கண்ணிமைக்கிற நேரத்துல 100,000 அம்புகளை விடுறான். அவனே அவ்வளவு வேகத்துல விடுறான்னா அந்த அம்புகளின் அது வேகத்தை கணித்து அது வரக்கூடிய அளவு அடர்த்தியை கவனித்து ராமன் அத்தனையையும் தடுக்க இவன் அம்பு விடுகிறான்னா இவன் வேகம் எப்படி? அவன் செகண்ட்னா இவன் மைக்ரோ செகண்ட். அதுதான் ரொம்ப சூட்சமமா கம்பன்சம் ஒரு வார்த்தையில போட்டு மாத்திட்டா இருப்பாரு. அவ் அம்புகளை தனி நாயகன் அறுப்பான், முடிஞ்சு போச்சு. அவன் எவ்வளவு பிரயாசப்பட்டு என்ன வேகத்தோட ஒரு நிமிடத்துல ஒரு நொடியில எவ்வளவு அம்பு எய்தாலும் அதை விட குறுகிய காலத்துல ஒரே தடுப்பான். ராமன் தடுத்துட்டோம். வேற ஒண்ணு பெரிய வார்த்தையெல்லாம் போடல கம்பன். அறுப்பான், துண்டுபடுத்துவான். கூறாயின அவ்வாறு துண்டுபடுத்தப்பட்ட ராவணனது அம்புகள் கனல் சிந்துவ நெருப்பை பொழியக்கூடியனவாய் இருந்தன. குறுகி புனல் குடிக்க நெருங்கி நீரை அருந்தியமையால் கடலும் சமுத்திரங்களும் சேறு ஆயின பற்றி சேராய. அந்த அம்புகளை எல்லாம் துண்டுபடுத்தி கடல்ல விழ வச்சானா ராமன். அந்த அம்புகளில் இருந்த நெருப்புகள் எல்லாம் கடல் நீர்ல பட்டதினால அந்த வெப்பத்தினால் கடல் நீர் ஆவியா போக கடல் சேறுபட்டது. தண்ணியே இல்லாமல் வற்றி போய் சேரும் சகதியுமாய் அந்த கடலே மாறி போயினமா. இப்ப எவ்வளவு அம்புகள், எவ்வளவு வேகம், எவ்வளவு நெருப்பு பொறி நம்ம கற்பனைக்கு எடுத்துக்கொள்ளணும். கடலும் சேறு ஆயின பொடி ஆயின புழுதி ஆயின. கடலே வற்றி
ஈரப்பசையெல்லாம் மற்று புழுதி போல் ஆயிற்றான் கடல் பரப்பு. திடராயின மண்மேடுகள் போல் ஆகிவிட்டன கடல் எல்லாம். அத்துணை கடலும் வற்றிவிட்டன. வில்லால் சரம் துறக்கின்றவர்க்கு உடனே மிடல் வெம்போர் வல்லான் எழு மழு தோமரம் மணி தண்டு இருப்பு உலக்கை தொல் ஆர் மிடல் வளை சக்கரம் சூலம் இவை தொடக்கத்து எல்லாம் நெடுங்கரத்தால் எடுத்து எறிந்தான் செரு அறிந்தான். எப்படி? வில்லால் தன் கை வில்லால் சரம் துறக்கின்றவர்க்கு அம்புகள் எய்கின்ற ராமனுக்கு எதிராக செரு அறிந்தான். போர்க்களை நன்கு அறிந்தவனாகிய ராவணன் மிடல் வெம்போர் வல்லான் வலிமையும் கொடுமையும் மிக அதிக அளவிலே செய்ய வல்லவனாகிய ராவணன் உடனே மறுகணத்திலே தன் அம்புகளை எல்லாம் ராமன் பொடித்தாக்கினதை பார்த்த உடனே என்ன செய்த? அம்புகள் அல்லாமல் எழு மழு தோமரம் மணித்தண்டு இரும்பு உலக்கை. எழுனா முட்கள் பதிக்கப்பட்ட தண்டு, மழு கோடரி, தோமரம் ஈட்டிகள், மணித்தண்டு உலக்கைகள், இரும்பு மணித்தண்டு கதை, இரும்பு உலக்கை, இவைகளை எல்லாம் தொல்லார் மிடல் பழமை மிக்க வலி உள்ள வளை சக்கரம் சூலம். வளைனா நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், பூமரங் போல இருக்கக்கூடிய ஒரு ஆயுதம். சக்கரம், சூலம் இவைகளை தொடக்கத்து எல்லாம் இவை தொடங்கி பிற படைக்கலங்கள் எல்லாவற்றையும் ஒன்றன் பின் ஒன்றா இல்ல ஒரு சேர ராமன் வேலையை தான். கருவிகள் அனைத்தையும் நெடுங்கரத்தால் தனது நீண்ட கரம் 20 கரம் எடுத்து எரிந்தான். அனைத்தினையும் ராமன் மீது எரிந்தான். என்ன ஆயிற்றுன்னு அடுத்த வகுப்புல பார்க்க.